வணக்கம். அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிங்கத்தை அடக்க இன்னொரு சிங்கத்தால் தான் முடியும். ஒரு நடிகரை முடக்க இன்னொரு நடிகரால் தான் முடியும். ஒரு அரசியல்வாதியை அடக்க இன்னொரு அரசியல்வாதி வந்தால்தான் அது சாத்தியமாகும். இப்படித்தான் அமெரிக்காவின் பர்ஃபார்மரான டொனால்ட் ட்ரம்ப், இந்தியாவின் பர்ஃபார்மரான நரேந்திர மோடி, இவர்களுடைய கதையை இன்னைக்கு நீங்க முழுமையாக கேளுங்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நபரை சந்திப்பதற்கு முன்பு அந்த நபரை பற்றின டாசியரை, அந்த நபரை பற்றின டீடைல்டான விவரங்களை கேட்பாராம். அதாவது அந்த நபருடைய வீக் பாயிண்ட் என்ன, பிளஸ் பாயிண்ட் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் அனைத்தையுமே அலசி ஆராய்ந்ததற்கு பின்புதான் அந்த நபரையே சந்திப்பாரா. இப்படி ஒரு ஃபைல் டொனால்ட் ட்ரம்பிடம் போயிருக்கிறது நரேந்திர மோடியை பற்றி. நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவர்களுடைய வீக் பாயிண்ட் என்ன? நரேந்திர மோடியுடைய ரைட் ஹேண்டான கௌதம் அடானி, லெப்ட் ஹேண்டான முகேஷ் அம்பானி, இதில் யார் அதிக நெருக்கமான நபர், யாருக்கு அதிக லாபத்தை கொடுத்தார்? கௌதம் அடானி. அப்போ இந்த அனைத்து வீக் பாயிண்ட்ஸ்களுமே கேட்டதற்கு பின்புதான் நரேந்திர மோடிக்கு முன்பு ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற அந்த வார்த்தையை எடுத்து வைக்கிறார். மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப், இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீர்கள். நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்ப் விரித்த அந்த வலையில் சிக்கிக் கொண்டார். டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வலையில் எப்படி நரேந்திர மோடியை கவர்ந்தாரோ, எப்படி நரேந்திர மோடியை சிக்க வைத்திருக்கிறாரோ, அதற்கான விளைவு இன்னைக்கு இந்தியா மீது 50% டாரிஃப். இந்த 50% டாரிஃப் நரேந்திர மோடி மீது கிடையாது, கௌதம் அடானி மீது கிடையாது, உங்கள் மீது, என் மீது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மீது, திருப்பூர் டெக்ஸ்டைல் மில் ஓனர்கள் மீது, அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்கள் மீது, லேபர்ஸ்கள் மீது. எத்தனை வேலை வாய்ப்பு இந்த நாட்டிலிருந்து நாம் இழக்க போகிறோம், எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அழிய போறார்கள், அனைத்துமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்கள். ஏராளமான எக்ஸ்போஷர்ஸ்களை இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நரேந்திர மோடியுடைய வீக் பாயிண்ட் கௌதம் அடானி. கௌதம் அடானி எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானில் நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்ட நபர், நரேந்திர மோடியுடைய ப்ராடக்ட் என்று உங்களுக்கு புரிய வரும். ஒவ்வொன்றாக கேளுங்கள். நரேந்திர மோடி அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த வார். நரேந்திர மோடி செய்த 3 மிகப்பெரிய தவறுகள். அந்த 3 தவறுகள் அவர் செய்யாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்தியா மீது அந்த 50% டாரிஃப் வார் நடந்திருக்காது. முதல் தவறு, ஒரு நாட்டில் தேர்தல் வரும்போது அந்த நாட்டுடைய மூத்த தலைவர்கள், அதாவது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இது போன்ற நபர்கள் போகக்கூடாது. ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த நாட்டில இருந்து யாருமே போகக்கூடாது. இது வந்து ஒரு காமனான ஒரு பிராக்டிஸ். நரேந்திர மோடி அமெரிக்கா சென்று மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப், அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் என்றெல்லாம் எந்த நபரை பாராட்டி சப்போர்ட் செய்து வந்தாரோ, இந்த தேர்தலும் போது அமெரிக்கா சென்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கவில்லை. கமலா ஹாரிஸை போய் சந்திக்கிறார். காரணம், கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் என்று இவர்கள் நம்பினார்களாம். தப்பு கணக்கை போட்டிருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டருடைய அட்வைசர்ஸ்கள் அனைவருமே இந்த கணக்கை தான் எடுத்து காட்டினார்கள். சோ பிரைம் மினிஸ்டர் வெண்ட் அண்ட் met கமலா ஹாரிஸ். இந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் இவரை சந்திப்பதற்கான அந்த விஷயத்தை எடுத்து வைத்த பின்பு கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை சந்திக்கவில்லை. இவர்கள் போட்ட கணக்கு மாறிவிட்டது. கமலா ஹாரிஸ் தோற்று போனார், டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார். டொனால்ட் ட்ரம்ப் மனதில் அந்த விஷயம் ஆழமாக பதிந்து விட்டது. நான் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது நரேந்திர மோடி வரவில்லை, இந்த தேர்தலும் போது முன்னாடி வந்திருக்கிறார், இப்ப வரவில்லை, கமலா ஹாரிஸை போய் சந்தித்து போயிருக்கிறார். So the war started from there. இரண்டாவது தவறு, இந்த இரண்டாவது தவறு நரேந்திர மோடியை குறிவிச்சு சொல்ல முடியாது. ஆனால் நரேந்திர மோடியுடைய ரைட் ஹேண்ட் கௌதம் அடானி
கௌதம் அடானி அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை மீறி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் இன்வெஸ்டர்ஸ்களை ஏமாற்றி விட்டார் என்கிற ஒரு வழக்கு வெளிவந்தது. அந்த வழக்கிற்கு பின்பு ஏராளமான அமெரிக்கன் மீடியா ஹவுசஸ்கள், வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஏராளமான பத்திரிகைகள் நரேந்திர மோடி அண்ட் கௌதம் அடானியை கனெக்ட் செய்து ஏராளமான செய்திகளை வெளிவிட தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ப்ராடக்ட் தான் அடானி, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மிக நெருக்கமான நபர் தான் அடானி என்கிறது ரெஜிஸ்டர் ஆனது. இது இரண்டாவது தவறு. இன்னொரு பக்கம் மூணாவது மிஸ்டேக்கை பார்த்தீர்கள்னா, அடானியை வைத்து அல்ல, அடானி அண்ட் மோடிக்கு எடுக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வைத்து டொனால்ட் ட்ரம்ப் பிரைம் மினிஸ்டர் மோடியை ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக பார்க்க தொடங்கிவிட்டார். நான் என்ன சொன்னாலும் இந்த நபர் கேட்பார் என்கிற அந்த முடிவிற்கு அமெரிக்கா வந்து விட்டது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து விட்டார். எப்படி டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு முறையும் இந்தியாவை இன்சல்ட் செய்தாரோ, பிரைம் மினிஸ்டரை இன்சல்ட் செய்தாரோ, இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று கூறிய பின்பு கூட 32 33 முறை கூறிய பின்பு கூட நரேந்திர மோடி வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. பார்லிமெண்ட்ல அவர் பேசினார். டொனால்ட் ட்ரம்ப் அல்ல ட்ரம்ப் என்கிற வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வரவில்லை. அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் அந்த போருக்கு மிக முக்கியமான காரணமான ஆசிம் முனிர் பெஹல்காம் தாக்குதல், அதற்கு மிக முக்கியமான அந்த மாஸ்டர் மைண்டை டொனால்ட் ட்ரம்ப் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்தெல்லாம் கொடுக்கிறார். அப்ப கூட இந்தியாவால் வாய் திறக்க முடியவில்லை. எந்த இந்தியர்களை கால் கையில் விலங்குகளை போட்டு இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பினார்களோ அன்னைக்கும் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வாய் திறக்கவில்லை. ஒட்டுமொத்த பிஜேபி ரெஜிம் அமைதியாக இருந்தார்கள். எந்த யுக்ரைன் போன்ற ஒரு சிறிய நாடு ஜெலன்ஸ்கி எந்த அளவில் தைரியமாக டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரில் பேசினார், எந்த அளவில் சைனா பதில் கொடுத்தார்கள், கனடா பதில் கொடுத்தது, பிரேசில் போன்ற நாடு பதில் கொடுத்தது, இந்தியாவால் கொடுக்க முடியவில்லை. காரணம், இந்தியா உடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவருடைய வீக்னஸ் அடானி, அடானியுடைய வீக்னஸ் அங்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அதை காரணம் காட்டி டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்ய தொடங்கிவிட்டார். இன்னொரு பக்கம் நரேந்திர மோடியை அமெரிக்காவுடன் மட்டும் தான் நீங்க ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரிக்ஸ் சம்மிட் எல்லாம் உங்களுக்கு தேவையல்ல. பிரிக்ஸில் நீங்க கலந்து கொள்ளக்கூடாது. ஈரான், சைனா, ரஷ்யா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது என்கிற அந்த பிளாக்மெயில் நடந்தது. ஆனால் மோடியிடம் வேற எந்த வழியும் இல்லாமல் பிரிக்ஸ் சம்மிட்டில் கலந்து கொண்டார். ரஷ்யாவுடைய ஆயில் பிரச்சனையை எடுத்து மீண்டும் ஒரு முறை டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்ட பார்த்தார்கள். இப்போ அதற்கு விளைவு 50% டாரிஃப். இந்த 50% டாரிஃபை நீங்க பார்த்தீர்கள்னா, டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், ஜென்ஸ் அண்ட் ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஷிப்யார்ட், சீ ஃபுட்டாக இருக்கட்டும், லெதர், கெமிக்கல், இது போன்ற ஏராளமான இடங்களில் இந்தியா இழக்கக்கூடிய ஜாப்ஸ், வேலை வாய்ப்பு 2,70,000 கிட்டத்தட்ட 4,30,000 நபர்கள் வேலைகளை இழக்க போறார்கள். இந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய். ஒரு வருடத்திற்கு 3 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா இழக்க போகிறது. இந்த மிரட்டல், இந்த பிளாக்மெயில், வாஜ்பாய் அவர்கள், பிஜேபி அரசாங்கம் தான் போக்ரானில் நியூக்ளியர் டெஸ்ட் செய்யும் போது அமெரிக்காவுடைய பிரஷர் இருந்தது. யூ கான்ட் டெஸ்ட் நியூக்ளியர். அன்னைக்கு கூட அமெரிக்கா இந்த நாட்டிற்கு எதிரில் ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. இந்திரா காந்தி அவர்கள் 1971 பங்களாதேஷ் உருவாக்கப்படும் போது இந்தியாவை மிரட்டுவதற்காக அமெரிக்கா போர்க்கப்பல் இந்தியாவை சுற்றி நின்றது. அன்னைக்கும் இந்திரா காந்தி ஸ்டாண்ட், she confronted Americans, they couldn't do anything. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை, we have been facing 50% tariff. 2.5 lakhs to 4.3 lakh people are going to lose the job. 3 lakh crore rupees is what we're going to lose. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மற்றும் எடுத்துக்கினீர்கள்னா, அதாவது திருப்பூர் போன்ற இடத்திலிருந்து
85,000 கோடி ரூபாய்க்கான பிசினஸ் அமெரிக்கா கொடுத்து வந்தது. அமெரிக்கா வெளிநாடுகளில் இதுல இருந்து நேரடியாக 50,000 60,000 கோடி ரூபாய்க்கான கட் நஷ்டம் இந்தியாவிற்கு ஏற்பட இருக்கிறது. 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் நபர்கள் இந்தியாவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலைகளை இழக்க போறார்கள். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி 82,000 கோடி ரூபாய்க்கான அந்த பிசினஸ், அதுல இருந்து நேரடியாக 50,000 கோடி ரூபாய்க்கான லாஸ். இதுல 2 லட்சம் நபர்கள் வேலையை இழக்க போறார்கள். சீ ஃபுட் இண்டஸ்ட்ரி 60,000 கோடி ரூபாய்க்கான அந்த பிசினஸ், நேரடியாக 24,000 கோடி ரூபாய்க்கான நஷ்டம். இதுல 1.5 லட்சம் நபர்கள் வேலையை இழக்க போறார்கள். லெதர் இண்டஸ்ட்ரி, இதுவும் தமிழ்நாட்டில இருந்து மிகப்பெரிய அளவில் நடக்கிறது. 10,000 கோடி ரூபாய்க்கான பிசினஸ், நேரடியாக 7,000 கோடி ரூபாய்க்கான நஷ்டம். 3-4 லட்சம் நபர்கள் வேலையை இழக்க போறார்கள். ஹேண்டிகிராஃப்ட் 23,000 கோடி ரூபாய்க்கான பிசினஸ், 18,000 கோடி ரூபாய்க்கான நஷ்டம். 2-3 லட்சம் நபர்கள் வேலையை இழக்க போறார்கள். அக்ரிகல்ச்சர் 45-50,000 கோடி ரூபாய்க்கான இந்த பிசினஸ், 30,000 கோடி ரூபாய்க்கான நஷ்டம். 3 லட்சம் நபர்கள் வேலையை இழக்க போறார்கள். ஆட்டோ பார்ட்ஸ், இது போன்ற அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நேரடியாக 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய அடி. 50-60 லட்சம் நபர்கள் வேலையை இழக்க போறார்கள். This is what India is going to lose. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ஒரு பக்கம் அடானி அண்ட் அம்பானி, இந்த 2 நபர்களுக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய அந்த வெறியேல் இந்த நாட்டையே வித்துவிட்டார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி எப்படி ட்ரம்ப் வீசிய அந்த வலையில் சிக்கிக் கொண்டார், எப்படி ட்ரம்ப் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியை பிளாக்மெயில் செய்து வருகிறார், இதிலிருந்து வெளிவருவதற்கான வழி என்ன? Today I'm not talking about Rahul Gandhi or NDA, or I'm not talking about vote chori. I'm directly talking about the economic policies, the foreign policies of this country. RSS என்ன செய்தது, பிஜேபி என்ன செய்தது, காங்கிரஸ் என்ன செய்கிறது, அது எல்லாம் இன்னைக்கு பேச தேவையில்லை. இன்னைக்கு நேரடியாக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வெடித்திருக்கிறது. அதை பற்றி நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். என்னுடைய முதல் கேள்வி, ரஷ்யாவிடம் இந்தியா அதிகமான ஆயிலை வாங்கி வருகிறார்கள். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா ஆயிலை வாங்க நிறுத்தினால் மட்டும்தான் யுக்ரைன் போர் நிறுத்தப்படும். ரஷ்யா யுக்ரைன் போருக்கான காரணம் இந்தியா என்று கூறிவிட்டார்கள். ஆனால் உண்மை என்ன? சைனா ரஷ்யாவிடம் இந்தியாவை விட அதிகமான க்ரூட் ஆயிலை வாங்கி வருகிறார்கள். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ரஷ்யாவிடம் இருந்து அதிகமான க்ரூட் ஆயில்ஸ்களை வாங்கி வருகிறார்கள், பிசினஸ் செய்து வருகிறார்கள். ஆனால் பெனல்டி யார் மீது? நஷ்டம் யாருக்கு? இந்தியா மீது. காரணம், இந்தியா has become a soft target for Donald Trump. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பாருங்கள். எப்படி இந்திரா காந்தி அல்ல வாஜ்பாய் அவர்கள் அமெரிக்காவை கான்ஃபரன்ஸ் செய்தார்களோ அந்த அளவில் இன்னைக்கு நரேந்திர மோடியால் பேச முடியவில்லை. நரேந்திர மோடி had surrendered himself and surrendered our country in front of America. இதுதான் உண்மை. ஜெலன்ஸ்கி எப்படி பேசினார், கனடாவின் பிரைம் மினிஸ்டர் எப்படி பேசினார், சைனாவை நீங்க பாருங்கள், பிரேசிலை பாருங்கள், அவர்கள் எப்படி பேசினார்களோ ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடியால் பேச முடியவில்லை? ராஜீவ் காந்தி, வாஜ்பாய், இந்திரா காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், உலகத்தில் எந்த அரசியல்வாதி எடுத்துக்கினாலும் அவர்கள் தன்னுடைய நாட்டை முன்னிறுத்தி தன்னுடைய நாட்டிற்காக பேசி வருகிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் ஏன் பேசவில்லை? காரணம், பிரைம் மினிஸ்டர் மோடியிடம் இருக்கக்கூடிய கௌதம் அடானி அவர்களிடம் கிடையாது. கௌதம் அடானி மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள், அந்த வழக்குகளை வைத்து யாரையுமே யாரும் மிரட்டவில்லை, பிளாக்மெயில் செய்யவில்லை. இங்கே அது நடந்திருக்கிறது. ஜெலன்ஸ்கி, சைனா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். டொனால்ட் ட்ரம்ப் கண்களில் ஐ டு ஐ கான்டாக்ட் வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடியால் ஏன் பேச முடியவில்லை? இதை நீங்க புரிந்து கொண்டீர்கள். இதனால் வந்த விளைவு என்ன? கடந்த 2 நாட்களில் ஷேர் மார்க்கெட்டில் இந்திய இன்வெஸ்டர்ஸ்கள் 14-15 லட்சம் கோடி ரூபாய் இழந்திருக்கிறார்கள். ஜஸ்ட் இன் 2 days the share market is crashed. இவர்கள் கொண்டு வந்த யூபிஎஸ் அண்ட் என்பிஎஸ் ஸ்கீம், அதை நம்பி இன்வெஸ்ட் செய்த நபர்கள் இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறார்கள். இது போன்ற ஏராளமான மிஸ்டேக்ஸ். அடானி அரெஸ்ட் ஆவாரா? அடானியை அரெஸ்ட் செய்தால் இந்த பிரச்சனை முடிந்து விடுமா? அதை நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு அடானி
அரெஸ்ட் ஆன உடனேயே அடானியோட இன்வெஸ்ட்மெண்ட் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்? அடானியோட சொந்த பணம் கிடையாது. இந்த நாட்டு பாலிட்டிஷியன்ஸ்களுடைய பணத்தை அடானி சுற்றி விட்டு கொண்டிருக்கிறார். அதாவது அடானி அங்க கைதானாலே ஏராளமான பிரச்சனைகள் இந்தியாவில் வரும். அடானிக்கு தான் நீங்க அதிகமான லோன்ஸ்களை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள். அப்ப அடானியை கைது செய்த உடனேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் சிங்க் முழுகிவிடும். அடானி எக்ஸ்போஸ் ஆன உடனேயே அடானியோட கம்பெனி மீது எந்த பிஎஸ்யூஸ்களை வைத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய சொன்னீர்களோ மோடிஜி தான் சொல்லியிருக்கார். எல்ஐசி ஆக இருக்கட்டும், என்டிபிசி ஆக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான கம்பெனிகள் அடானியோடைய ஷேர்ஸ்களை வாங்கி அவரை தூக்கி வைப்பதற்காக பணத்தை செலவழித்தார்கள். அங்க அடானி அரெஸ்ட், இங்க இந்த கம்பெனிகள் திவாலா. யூபிஎஸ் என்பிஎஸ் மணி வில் கோ. உங்களுடைய எம்ப்ளாயர்ஸ் அவர்களுடைய பணமும் இட் வில் கோ சிங்க். அதாவது மோடி என்ன செய்திருக்கிறார் என்றால் அனைத்து முட்டைகளையுமே புறக்கி ஒரே கூடையில் அமுக்கி விட்டார். ஒரே கூடையில் நஷ்டமானால் ஒரே இடத்தில். இந்த இடத்தில் ஏராளமான கார்ப்பரேட்ஸ்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில். அம்பானி, அடானி மற்றும் கிடையாது. டாடாஸ், பஜாஜ், மஹேந்திராஸ், இது போன்ற கோயன்காஸ், இது போன்ற ஏராளமான நபர்கள். ஆனால் எந்த கார்ப்பரேட்டையுமே வளர விடாமல் ஒரே நபரை வளர்ப்பதற்கான ஒட்டுமொத்த மிஷினரியை வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. அதாவது இவர்களுடைய அந்த வின்னிங் ஹார்ஸ் வாஸ் ஓன்லி அடானி என்று நம்பினார்கள். இன்னைக்கு ஏராளமான கார்ப்பரேட்ஸ் வளர்ந்திருந்தால் இந்த 11 ஆண்டுகளில் வெறும் கௌதம் அடானியை வைத்து யாராலையுமே உங்களை மிரட்டி இருக்க முடியாது. கௌதம் அடானி மட்டுமே வீக் பாயிண்டாக இருந்திருக்க முடியாது. வேற ஒரு இடத்திலிருந்து ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து இன்னைக்கு அமெரிக்காவை நம்மளால் கான்ஃபிடன்ட் செய்திருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு அது செய்ய முடியவில்லை. அடானி சிக்கினாள், அடானி அரெஸ்ட் ஆனாள். பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது மோடி அண்ட் ஷா, they will be exposed. It is not only Adani, it is the entire Modi Shah regime. Their strategy will be exposed. அதனால்தான் இன்னைக்கு அடானியை காப்பாற்றுவதற்காக இந்தியாவை அடமானம் வைத்து விட்டார் மோடி. 24 மணி நேரத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இந்திய விவசாயிகளை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி விட்டு வைக்கவில்லை. அங்கிருந்து அவர்கள் மிரட்டல்களை கொடுத்து வருகிறார்கள், பொய்களை பேசி வருகிறார்கள். இவர்களால் பதில் கூட கொடுக்க முடியவில்லை. 24 மணி நேரத்திற்குள் நீங்க சீஸ்ஃபயரை அறிவிக்கிறோம் என்று கூறிய அடுத்த நிமிடமே பிரைம் மினிஸ்டர் மோடி சீஸ்ஃபயரை அறிவித்து விடுகிறார். இந்த இடத்தில் எந்த சம்மனை அமெரிக்கா கோர்ட் அடானிக்கு கொடுக்கும்படி கேட்டிருந்தார்களோ அந்த சம்மன் கொடுத்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரை அந்த சம்மனை கூட அடானிக்கு கொடுக்கவில்லை இந்த நாட்டு அரசாங்கம். காரணம், காப்பாற்ற பார்க்கிறார்கள். இந்த விஷயத்தை அமெரிக்காவின் நீதிமன்றத்தில் FBI மற்றும் SEC அமெரிக்கா கோர்ட்டில் இதை ப்ரூவ் செய்து விட்டார்கள். இதை தாண்டி கௌதம் அடானியை காப்பாற்றுவது மோடியுடைய கம்பல்ஷன். மோடியுடைய கம்பல்ஷன் இஸ் டு சேவ்கார்ட் கௌதம் அடானி so that he can save himself. இந்த விஷயம் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பிற்கு புரிந்துவிட்டது. இந்த விஷயத்தை வைத்து 24 மணி நேரத்தில் என்ன நடக்கிறது? அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய காட்டன் இம்போர்ட், பருத்தி இம்போர்ட் 0% டாரிஃபாக அறிவித்து விட்டது இந்திய அரசாங்கம். யார் மீது அந்த சாட்டை? இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப், மகாராஷ்டிரா, குஜராத், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள். அவர்கள் தான் இந்த பருத்தி விவசாயத்தில் இருக்கிறார்கள். 11% டாரிஃப் அமெரிக்கா மீது இந்தியா போட்டு வந்தது. அடுத்த 40 நாட்களுக்கு இந்த டாரிஃபை 0 செய்து விட்டோம். இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவுடைய மிஸ்டேக், த டிப்ளமேட்டிக் மிஸ்டேக். அஜித் தோவால், இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர், இவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் என்ன? இந்த கேள்வியும் பல பேருக்கு வரும். ஜெய்சங்கர் மீது உங்களால் எந்த விதமான குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்க முடியாது. அஜித் துபால் மீது குற்றச்சாட்டை எடுத்து வைக்க முடியாது. காரணம், கடந்த 11 ஆண்டுகளில் இந்த நாட்டில் நீங்க ஒரே நபரை, ஒரே ஒரு முகத்தை மட்டும் தான் பார்த்தீர்கள். அது டிஃபென்ஸ் செக்டராக இருக்கட்டும், ஃபாரின் பாலிசிகளாக இருக்கட்டும், அல்ல ஒரு ரயிலுக்கு கொடி காட்டுவதாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே பிரைம் மினிஸ்டர் மோடி தான். டிஃபென்ஸ் செக்டர், ரஃபால் டீல் நடந்தது, ராஜ்நாத் சிங்கை நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது, நரேந்திர மோடி. ரயில்வே மினிஸ்டரை அந்த கொடி காட்டுவது நீங்க பார்க்கிறீர்களா? கிடையாது, இட் இஸ் நரேந்திர மோடி. வெளிநாடுகளில் அந்த ஃபாரின் பாலிசி நடக்கும் போது ஜெய்சங்கரை
நரேந்திர மோடியுடன் நீங்க பார்க்கிறீர்களா? கிடையாது. அங்கேயும் நரேந்திர மோடி, அதாவது நரேந்திர மோடியுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை காட்டுவதற்காக அவருடைய PR டீம் செய்த ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை கூட நீங்க மட்டம் தட்டி காட்டியது மட்டும்தான். இந்த நாட்டில் ஒரே நபர் தட் இஸ் நரேந்திர மோடி. இப்போ நரேந்திர மோடியை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அத ஜெய்சங்கரா இருக்கட்டும், அஜித் தோபாலாக இருக்கட்டும், அல்ல மற்ற மினிஸ்டர்ஸ்களாக இருக்கட்டும், குஜராத் லாபி எடுத்து வைத்த இன்னொரு பாலிடிக்ஸ். நரேந்திர மோடி எதிர்த்தீர்கள்னா, உள்ள இருக்கக்கூடிய உண்மைகளை வெளிக்காட்டினீர்கள்னா, இடி, சிபிஐ, ஐடி போன்ற ரேட்களை நீங்க சந்திக்க, எங்களோட நீங்க ஒரு நல்ல முறையில் என்ன எழுதி இருக்கிறீர்களோ அன்னைக்கு வரை உங்களுக்கு லாபம். நீங்க நாட்டை சூறையாடலாம், எவ்வளவு வேணாலும் பணம் பார்க்கலாம், நாங்க கேட்க மாட்டோம், கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் எங்களை எதிர்த்து உங்களுடைய பிரசன்ஸை காட்ட முயற்சித்தீர்கள்னா அது தவறாக மாறிவிடும். அடுத்த கேள்வி, ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய நண்பராக அடானி இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த டாரிஃப் வார், இந்த டாரிஃப் இந்தியா மீது போடப்பட்டிருக்குமா? நரேந்திர மோடியை இன்னைக்கு எப்படி பிளாக்மெயில் செய்து வருகிறார்களோ அப்படி அவரை பிளாக்மெயில் செய்திருக்க முடியுமா? ஒருவேளை நீங்க பிரைம் மினிஸ்டர், நான் பிரைம் மினிஸ்டர், இல்ல கட்கரி பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்ல ராஜ்நாத் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கும். ஏன்னா அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் அடானியுடன் இப்படி இருந்திருக்காது. Adani wouldn't be the product of Narendra Modi. The focus wouldn't be on one person, which is Adani. அடானி மீது ஒரு வழக்கு பாயும் போது, அதாவது உங்களுடைய லாவை இந்த நபர் உடைத்திருக்கிறாரா, இந்த நபர் கிரைம் செய்திருக்கிறாரா, தூக்கிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. சம்மன் கொடுக்க சொல்றீங்க, நான் கொடுத்துருவோம். Because he was not important. He is not supposed to be important for a nation. 140 கோடி மக்கள் முக்கியமா அல்ல ஒரு தனிப்பட்ட நபர் முக்கியமா என்று இந்த அரசாங்கம், பிரைம் மினிஸ்டர் மோடி அன்னைக்கு சிந்திக்கவில்லை. இன்னைக்கு இந்தியாவை அடமானம் வைத்து விட்டார். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் பிரைம் மினிஸ்டர் மோடி என்னதான் செய்தார்? இந்த விஷயம் தான் இன்னைக்கு அமெரிக்கா கையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறிவிட்டது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய போர்ட், ஹைஃபா போர்ட் யார் கையில்? கௌதம் அடானி கையில். யார் வாங்கி கொடுத்தார்? பிரைம் மினிஸ்டர் மோடி வாங்கி கொடுத்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய அந்த கோல் மைன்ஸ் யார் வாங்கி கொடுத்தார்? பிரைம் மினிஸ்டர் மோடி வாங்கி கொடுத்தார். பங்களாதேஷ், அங்க எந்த விதமான ஆட்சி மாற்றம் நடந்தது, எந்த விதமான ப்ராஜெக்ட்ஸ் அடானிக்கு கிடைத்தது, இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவிற்கு கிடைத்த அடுத்த நிமிடமே அங்கிருந்து வெளியேறி அங்க இருக்கக்கூடிய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இன்னைக்கு எங்க இருக்கிறார்? இந்தியாவில் இருக்கிறார். ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது? இது போன்ற உலகம் முழுவதும், கீனியாவில் என்ன நடந்தது? உலகம் முழுவதும் எங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் போனாரோ அந்த அனைத்து இடங்களிலுமே ப்ராஜெக்ட் அடானிக்கு வாங்கி கொடுத்தார். அடானி அந்த அளவில் முக்கியமான நபராக மாறிவிட்டார். அந்த முக்கியமான நபர் தான் இன்னைக்கு இந்தியாவிற்கு எதிரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறார். இன்னைக்கு இந்தியா மீது அதை வைத்துதான் அவர்கள் பிளாக்மெயில் செய்ய தொடங்குகிறார்கள். ஒரு சிறிய நாடு ஜெலன்ஸ்கி, இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தைரியமாக டொனால்ட் ட்ரம்பை ஒரு கை பார்த்தார். முடியுமா? சைனா 100% டாரிஃப், 250% டாரிஃப், அடுத்தடுத்து அவர்கள் 100னா நாங்களும் 100, அவர் 200னா நாங்களும் 200. இன்னைக்கு சரண்டர்ட். ஹூ சரண்டர்ட்? டொனால்ட் ட்ரம்ப் சரண்டர்ட் டு சைனா. பிரேசில் போன்ற நாடு, எங்களுடைய ஆட்களை விலங்குகளை வைத்து நீங்க அனுப்பக்கூடாது, தைரியமாக பேசினார்கள். ஆனால் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த எந்த விஷயத்தையுமே செய்யவில்லை. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு மிகப்பெரிய இடம். நொய்டா, லுதியானா, பஞ்சாப், இந்த 4 இடத்திலிருந்து தான் இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை இயங்குகிறது, எக்ஸ்போர்ட் ஆகிறது. 50% டாரிஃப்க்கு பின்பு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எந்த அளவில் பாதிக்கப்பட இருக்கிறது என்றால் 50,000 60,000 கோடி ரூபாய். மொத்த இண்டஸ்ட்ரியே 85,000 கோடி ரூபாய் தான். 60,000 crore will be lost to India. இதே மாதிரி கிட்டத்தட்ட 20 லட்சம் நபர்கள் வேலைகளை இழந்து நிற்க போறார்கள். இதற்கான காரணம், அடுத்தபடியாக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எடுத்துக்கொள்ளுங்கள். சூரத், மும்பை, ஜெய்ப்பூர் ஆர் த ஹப்ஸ் ஃபார் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். அங்கேயும் நஷ்டம், அங்கேயும் வேலைகளை இழக்க போறார்கள். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை ரொம்பவே ஆழமாக பாருங்கள். எந்த அளவில் உங்களுடைய என்னுடைய பாக்கெட்டை இது நேரடியாக துளாரம் போட இருக்கிறது என்று.
கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸை 2-3 விதமாக நீங்க பார்க்கலாம். பழைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்கள் அவர்கள் வெறும் அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருந்திருக்க மாட்டார்கள். அமெரிக்காவிற்கும் அனுப்புவார்கள், மற்ற நாடுகளுக்கும் அனுப்புவார்கள். அதாவது ஒரு 20-30% எக்ஸ்போஷர் அமெரிக்கன் கம்பெனிஸ்ல இருக்கும், மீதம் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர்ஸ் மற்ற நாடுகளுக்கும் இருக்கும். ஆனால் புதிதாக இல்ல ஒரு 10 வருஷத்துல வெளிவந்த இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100% அமெரிக்காவை நம்பி இருப்பார்கள். ஸோ 100% அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்கள் இன்னைக்கு காலி. ஒட்டுமொத்த திருப்பூர், பஞ்சாப், லுதியானா, நொய்டா போன்ற இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு காலி. இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, ஒரு குட், அதாவது 100 ரூபாய் ஒரு எக்ஸ்போர்ட், ஒரு டிஷர்ட் வந்து 100 ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு நீங்க அனுப்பிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த புதிய 50% டாரிஃப்க்கு பின் இதே 100 ரூபாய்க்கான அந்த டிஷர்ட் 150 ரூபாய்க்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அதே பங்களாதேஷ் அவர்கள் மீது 20% டாரிஃப். ஸோ த சேம் டிஷர்ட் வில் காஸ்ட் them at 120 rupees, 120 ரூபாய். அப்போ அமெரிக்கா இந்தியாவிட்ட இருந்து வாங்குமா இல்ல பங்களாதேஷ்ல இருந்து வாங்குமா? யாரோட இண்டஸ்ட்ரி? ரெண்டாவது நீங்க பார்த்தீர்கள்னா யான், அதாவது துணி தயாரிக்கக்கூடிய யான்ஸ் அவர்களுடைய பிரச்சனை. யான் தயாரிக்கக்கூடிய நபர்கள் ரெடிமேட் நபர்கள் கொடுக்கிறார்கள். அப்போ யான் எக்ஸ்போர்ட்டும் இங்கே பாதிக்கப்படும். யான் தயாரிக்கக்கூடிய நபர்கள் மீதும் இந்த வரி வரும். மூன்றாவது மிக முக்கியமான நபர்கள் இந்த காட்டனை க்ரோ செய்யக்கூடிய நபர்கள், பருத்தி பிசினஸில் இருக்கக்கூடிய நபர்கள். மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப் அண்ட் மத்திய பிரதேஷ், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் 11% டாரிஃபை நீங்க போட்டிருக்கிறீர்கள். இதற்கான விளக்கத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்திய காட்டனுடைய விலை 100 ரூபாய், 11% அமெரிக்காவுடைய டாரிஃப். அப்போ 100 ரூபாய்க்கு வரக்கூடிய ஒரு காட்டன்ல 111 ரூபாய் அவர்களுடைய விலை, இந்தியாவுடைய காட்டனுடைய விலை 115 ரூபாயாக இருந்திருக்கும். அப்போ ஒரு 3-4 ரூபாயில யாருமே பெருசா பார்க்க மாட்டாங்க. இந்தியாவுடைய காட்டனும் விற்கும், அமெரிக்காவுடைய காட்டனும் வாங்குவார்கள். ஆனால் இப்போதான் அந்த பருத்தி விவசாயம் தொடங்கி இருக்கிறது. இன்னும் 3 மாசம் பிடிக்கும் அந்த விவசாய அறுவடை நடக்கிறதுக்கு. 40 நாட்களுக்கு இந்திய அரசாங்கம் இந்த டாரிஃபை குறைத்து விட்டார்கள், 0 டாரிஃப் ஃபார் அமெரிக்கன். அப்போ அந்த 115 ரூபாய் இந்தியாவுடைய காட்டன் விலை, அமெரிக்காவுடைய காட்டன் விலை 100 ரூபாயாக மாறிவிடும். அப்போ 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் லாபம். 15% ரெடியூஸ்ட் பிரைஸ். யாருடைய காட்டன் விற்கப்படும்? அடுத்த 3 மாதத்திற்குள் அமெரிக்கால இருக்கக்கூடிய பிசினஸ்மேன் அங்க இருக்கக்கூடிய எல்லா காட்டனையுமே இந்தியாவில் டம்ப் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த அறுவடைகளை செய்து காட்டனை விற்க வரும்போது எதுவுமே கிடைக்காது, வாங்கவும் மாட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே இருக்கே, குறைச்ச விலைக்கு இருக்கே. இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவிற்கு செய்த விஷயம். ஹேண்டிகிராஃப்ட் எடுத்துக்கணும், உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், வாரணாசியாக இருக்கட்டும், இது போன்ற இடங்கள்ல இருந்து ஹேண்டிகிராஃப்ட் போனது. அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கொள்ளுங்கள், லெதர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த இடத்தை நீங்க பார்த்தாலும் இன்னைக்கு இந்தியா சிக்கி கொண்டது. சரி, இதுல இருந்து தப்புவதற்கான என்ன வழி? இதையும் நீங்க பாருங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனால் இதை தாண்டி வேற வழியும் கிடையாது. பக்தர்கள் இதை கேட்டு கீழே விமர்சிக்கவும் தொடங்கி விடுவார்கள். அவர்களுடைய கமெண்ட்ஸை நான் வரவேற்க போகிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு 140 கோடி மக்கள் மீது வரக்கூடிய இந்த பிரஷரில் இருந்து வெளியேற்றுவதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. ஒரு நபரை தான் அமெரிக்கா டார்கெட் செய்கிறது. இந்த நபர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய வீக் பாயிண்ட் யார்? கௌதம் அடானி. அப்போ கௌதம் அடானி அண்ட் நரேந்திர மோடி, முக்கியமாக நரேந்திர மோடியோடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே இந்த பிரச்சனை மாறிவிடும். That doesn't mean that it should shift to Congress. Let BJP rule the country. பிஜேபியிலேயே லீடர்ஷிப் சேஞ்ச் ஆகலாம். கட்கரி, ராஜ்நாத் சிங், என்டிஏல இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, யார் வேணாலும் அந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப்பில், அதாவது அந்த லீடர் பொசிஷனில் வந்து விட்டாலே டொனால்ட் ட்ரம்ப் உடைய டார்கெட் நரேந்திர மோடி என்கிற இந்த நபர் அதுல இருந்து வெளிவந்து விடுவார். இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் நம்ம தப்பிக்கலாம். ராகுல் காந்தி, சந்திரபாபு நாயுடு, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், யாராக இருந்தாலும் அவர்களுடைய வீக்னஸ் அடானி கிடையாது. அவர்களுடைய வீக்னஸ், உங்களுடைய நாட்டில் ஒரு நபர் தவறு செய்திருந்தால் தாராளமாக
கூட்டி செல்லுங்கள். அங்க இருக்கக்கூடிய நீங்க ஃபைன் போடணுமோ நீங்க போட்டுக்கலாம், அல்ல அந்த சொத்துக்களை நீங்க எழுதி வாங்கிக்கலாம். இதுதான் நடக்கும். பட் இந்த இடத்தில் இதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். இஃப் அடானி get caught in America, Modi and Shah will be exposed. Modi and Shah will be exposed, and that is why this will not happen. டாரிஃப் வாருக்கு பின்பு இந்தியாவுடைய பண மதிப்பு இன்னும் சரிய போகிறதா? அப்படி சரிந்தால் அடுத்த என்ன நஷ்டம், அடுத்த என்ன பிரச்சனை, அதுவும் நடக்கும். உதாரணத்திற்கு இப்போ ஒரு 86 87 ரூபாய் டாலருடைய விலை இருக்கு. ஒரு 90 ரூபாய், வெறும் 3 ரூபாய் குறையுதுன்னு வச்சுக்கோங்க, அதிகமா வேண்டாம், ஜஸ்ட் 3 ரூபாய் குறையுதுன்னு வச்சுக்கோங்க, 90 ரூபாய் வருதுன்னு வைங்க. இந்தியா ஏராளமான கடனை டாலர் வடிவத்தில் வாங்கியுள்ளது. இந்தியா மட்டுமல்ல, ஏராளமான பிசினஸ் மேன்கள். ஏன்னா அமெரிக்காவிலிருந்து நீங்க கடன் வாங்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் வெறும் 5%. இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுது. எக்ஸ்போர்ட் ஆனால் மட்டும்தான் ஒரு நாட்டிற்கு டாலர் வரும். டாலர் வரும்போது அந்த நாட்டுடைய பொருளாதாரம் உயரும். இங்க நீங்க இம்போர்ட் மட்டும் தான் செய்ய போறீர்கள். இம்போர்ட் செய்யும் போது நீங்க டாலர்கள் கொடுக்கணும். டாலர் கொடுத்தால் பண மதிப்பு குறைய தொடங்கும். தொடக்கத்திலே கூறியபடி எப்படி இந்தியா ஏராளமான கடனை வெளிநாடுகளிலிருந்து வாங்கியிருக்கிறார்களோ, அது IMF ஆக இருக்கட்டும், வேர்ல்ட் பேங்க் ஆக இருக்கட்டும், ஒரு 80 ரூபாய் இருக்கும்போது அந்த கடனை வாங்கியிருந்தால் 5% நீங்க வட்டியை போட்டுக்கிறால் கூட இன்னைக்கு 90 ரூபாயாக உயரும் போது இந்த டிஃபரன்ஸ் will be 12 to 15%. 12% 15% நீங்க ரீபே பண்ண முடியாது. அந்த அளவில் நீங்க போய் விடுவீர்கள். கௌதம் அடானி என்கிற ஒரு நபரை உருவாக்கி, கௌதம் அடானி என்கிற ஒரு நபர் மீது அனைத்து பணத்தையுமே அனைத்து பிசினஸையுமே கொடுத்து உங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பணத்தை சுத்தவிட்டு ஒரு தனிப்பட்ட நபர் வழியாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, கௌதம் அடானி once he touched 155 billion, உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய பணக்காரர். இன்னைக்கு எங்க நிற்கிறார்? he is just in 67 million. LIC பணம், NTPC பணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான PSUஸ்களுடைய பணம் இன்னைக்கு அடானி மீது போடப்பட்டிருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல இருந்து அனைத்துமே இன்னைக்கு அடானி பெயர்ல. ஏர்போர்ட் டு போர்ட் எதை எடுத்தினாலும் அடானி. இதே நீங்க ஏராளமான கார்பரேட்ஸை உருவாக்கி இருந்தீர்கள்னா, உங்களுடைய குஜராத் லாபில இருந்து நீங்க வெளிவந்திருந்தீர்கள்னா, ஒரு இந்தியா போன்று சிந்தித்தீர்கள்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியால் பிளாக்மெயில் யார் செய்கிறாரோ அவருக்கு தைரியமான தக்க பதில் கொடுத்திருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு முடியவில்லை. So we need political change என்று நீங்க கேட்டீர்கள்னா, yes we definitely need. Yes we definitely need a leadership change at least. லீடர்ஷிப் சேஞ்ச் நடந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளால் தக்க வைக்க முடியும், நம்மளால் ப்ரொடெக்ட் செய்து கொள்ள முடியும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டும்தான் ஒரே ஒரு முகமாக இருந்தார் கடந்த 11 ஆண்டுகளில். எந்த மினிஸ்ட்ரி, எந்த ஃபாரின் பாலிசி, எந்த டிஃபென்ஸ் செக்டர் எதுவுமே நிலைக்க முடியவில்லை. வெளிநாட்டுக்கு சென்றாலும் மோடி, இந்தியாவில் இருந்தாலும் மோடி. மோடி அண்ட் இந்த குஜராத் லோபீடு ஒரே ஒரு வேளை பிரச்சாரம் செய்து தேர்தலை வெல்லுவது மட்டும் தானே ஒழிய, அந்த தேர்தலை வென்று தன் கையில் அந்த ஆட்சி வந்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையுமே அடானி போன்ற நபர்களுக்கு கொடுத்து பணம் சம்பாதிப்பது மட்டும்தான். இதுதான் இந்தியாவுடைய நிலை. புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். எங்களுக்கு ஏராளமான நபர்கள் ஒவ்வொரு நாளும் உதவிகளை அனுப்பி வருகிறார்கள். அதற்காக மிக பெரிய நன்றி. ஏன்னா நீங்க கான்ட்ரிபியூட் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பண உதவிகளை வைத்துதான் இவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட், இவ்வளவு பெரிய இன்வால்வ்டான ஸ்டோரிஸ், இவ்வளவு பெரிய டீமை நாங்க நடத்த முடிகிறது. அதே போன்று இந்த வீடியோவை பார்த்து எங்களுடைய ஒர்க் உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.